எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைற வர உன் கூடவே வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்ன, அது எல்லாமே பொய்யா? தனு, நான் சொல்றதை என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோ. வீக்கார் மாமா பாவம், அவரால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு உதவி செய்யறாரு. அவரையும் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. ஏன் தொந்தரவு பண்றோம்? இனிமே கரண்ட்லாம் ஒன்றும் தேவையில்ல. இருக்கிற ஒரு மிஷின்ல தைப்போம், அப்படியே மொத்தமா நம்ம எல்லாரும் வேலையை பார்ப்போம். உங்க யாருக்காவது நான் சொல்றது புரியுதா இல்லையா? இன்னும் இந்த கடையில என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. உங்களை மாதிரி நல்லவங்களை என் கஷ்டத்துக்காக கூட வச்சுக்கிட்டு மேல மேல கஷ்டப்படுத்தினா கடவுளை என்ன மன்னிப்பாரா? எல்லா கஷ்டத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போற ஒருத்திக்காக மறுபடியும் அவளுக்கு எந்த உதவியும் செய்யாம எங்க வாழ்க்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு போயிட்டோம்னா அந்த கடவுள் எங்களை மட்டும் மன்னிப்பாரா அபி? அக்கா, எனக்கு கோவம் வருது. எனக்கும் கோபம் வருது. நானும் பிராணாயாமா பண்ணுவேன். எனக்கும் தான் கோவம் வருது, நானும் தான் பண்ணுவேன். நான் மட்டும் சும்மா இருப்பேனா? நான் மனுஷன் இல்லையா? எனக்கு கோவம் வராதா? நானும் பண்ணுவேன். இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? உன்னை விட்டுட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்களை துரத்த முயற்சி பண்ண வேணான்னு தான் சொல்றோம். நீ துரத்துனாலும் இந்த கடையை தேடிதான் மறுபடியும் வருவோம். நீங்களாவது போவீங்க, நான்லாம் கடையை விட்டு காலடி வெளியே எடுத்து வச்சாதானே. உங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லை. இப்ப நான் என்ன செய்யட்டும்? உன்கிட்ட யாரும் சம்பளம் கேட்கலையே. நாங்க என்ன உன்கிட்ட வேலை செய்யறோம்னு நினைச்சியா? அபி, இங்க பாரு, கடை உன்னோடது இல்ல, எங்களோடது, புரிஞ்சுக்கோ. கணேசா, உன் கடையாவே இருக்கட்டும். எவ்வளவு நேரம் இதே வேலையை பாப்பேன். போ, அடுத்த வேலையை பாரு. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது. இவ்ளோ நல்லவங்களை என் கூடயே விட்டுட்டு போயிருக்கியம்மா. நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும்மா. இந்த கடையை மட்டும் மூடிடக்கூடாது. எப்பெல்லாம் உனக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் நீ சாமி முன்னாடி வந்து நில்லு. உன் கஷ்டத்தை தீக்க துணைய ஒரு ஆள் அனுப்புவாரு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. உன் மனசுல இருக்க கஷ்டத்துல அந்த சாமி கிட்ட கொட்டிட. உன் கஷ்டத்தை தீக்க கண்டிப்பா ஒருத்தர அவரை அனுப்பி வைப்பாரு. ஹாய், நான் வரேன், இருங்க. அப்புறம் சமபந்தி எவ்ரி ஃப்ரைடே எங்கள் கம்பெனி சார்பாக நான் தான் பண்ணிட்டு வரேன். ஓ, எப்பவும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டே இருக்கீங்க. அதான் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் நல்லது பண்ணலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன். நீங்கள் தான் முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. ஹே, ஐம் ஜஸ்ட் கிடிங், சீரியஸாலாம் இல்லை. நான் உங்களை கடுப்பாய்த்துறேண்ணா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அபி, நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்ட். உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கும்போது என் உலகத்துக்குள்ளே உங்களால் எப்படி வர முடியும்? ரொம்ப நல்லா பேசுறீங்க. பேசணுங்க,
பேச தெரியாமல் இந்த உலகத்தில் வாழவே முடியாது. நானும் ஒரு ஸ்டேஜில் இருந்து தான் பேச கற்றுக்கிட்டேன். யார் எதை கொடுத்தாலும் அதை பேசியே வித்துருவேன். அதே மாதிரி எனக்கு வேணுங்கிற ஒன்றை மற்றவங்கள விட லெஸ்ஸர் ப்ரைஸ்க்கு அடித்து பேசி வாங்கிடுவேன். தெரியும். எப்படி எப்படி உங்களுக்கு தெரியும்? இல்லனா அவ்வளவு பெரிய கம்பெனியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுமா? நிச்சயமா. பட் இந்த சக்ஸஸ் க்ரோத் இதுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்லை. என்னோட டிசைனர்ஸ், என்னோட மார்க்கெட்டிங் டீம்னு டேலண்டட் பீப்புள் எல்லாருடைய சப்போர்ட்டும் என் கூடவே இருக்கிறதுனால தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். நான் என்னுடைய எம்ப்ளாயீஸை எப்பவுமே நல்லா பார்த்துப்பேங்க. அவங்க தான் நான் தான் அவங்க. உங்களுக்கு பெருந்தன்மை கூட நிறைய இருக்கு. என்னால தான் உங்க கம்பெனில வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. நீங்க கூட நல்லா தான் பேசுறீங்க. ஆனா உங்க அளவுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சிரிக்கிறீங்க? அதிகமா பேசிட்டேனா? நோ, அப்படிலாம் எதுவும் இல்லையே. எங்களோட கம்பெனி டோர் எப்போ உங்களுக்காக திறந்தே இருக்குங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தாதான். உங்க திறமையோட கம்பேர் பண்ணி பார்த்தா என் கம்பெனியில் ரொம்ப சின்னதுதான். ஏங்க இப்போ எதுக்கு நீங்க கோவப்படுறீங்க? கோவப்படாம என்ன பண்ண முடியும்? என்ன உயர்வா சொல்லணும்ன்றதுக்காக உங்களை நீங்களே ஏன் குறைச்சிக்கிறீங்க? ஓகே கூல். அப்புறம் அபி, கடையில் எப்படி போயிட்டு இருக்கு? என்னாச்சு, ஒரு மாதிரி டிசப்பாயிண்டடா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. ஓ அப்படியா? ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனால் உங்கள் வார்த்தைக்குள்ள நிறைய விஷயம் ஒளிஞ்சிருக்குங்க. என்னன்னு சொல்லுங்க. அபி, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக நான் கேட்குறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. என்னாச்சு? நேற்று திடீர்னு கடைக்கு முன்னாடி ரோடு போடுறதா சொல்லி ஜல்லியெல்லாம் கூட்டிட்டாங்க. திடீர்னு கரண்ட்டை கூட கட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு நெருக்கடி ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு கூட யோசிக்க முடியல. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆஹா இல்ல, நானே சமாளிச்சுப்பேன். நீங்க எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னு சொல்றீங்க, எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? அதான் தெரியல. எங்க பில்டிங் ஓனர் வீட்ல இருந்து ஒரு ஒயரை போட்டு கரண்ட்டை இழுத்துருக்கோம். அதுல தான் வேலையை ஆரம்பிக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். நல்லவங்களுக்கு எங்க இருந்தாவது ஏதாவது ஒரு சப்போர்ட் கிடைச்சிட்டே இருக்கும்னு எங்க அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. நீங்க எதுக்கு கவலையப்படாதீங்க. நானும் என்னுடைய புண்ணியத்துல பாதி உங்களுக்கு தரேன். புண்ணியத்திலையா? நீங்க என்ன கர்ணனா? ஏன் கர்ணம் மட்டும்தான் கொடுக்க முடியுமா? இந்த அசோக்கும் கொடுக்குறவன் தான். 1 minute. கை நீட்டுங்க. சிரிக்காம கையை நீட்டுங்க. சிரிக்காம டக்குன்னு கையை நீட்டுங்களேன். இந்தாங்க பிடிச்சுக்கங்க. இந்த செகண்ட்ல இருந்து என் புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான். ஓகே? அவ்வளவுதான். இனிமே எல்லாமே சரியாயிடும். ஓகே? சரிங்க, டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகேங்க, ஆல் தி பெஸ்ட். ஹலோ, சொல்லுங்கக்கா. எங்க இருக்க அசோக்? இப்பெல்லாம் உன்னை பார்க்கவே முடியறதில்ல. ரொம்ப பிஸியா இருக்க போல. நத்திங். எப்போ நம்ம கம்பெனி பேர்ல அன்னதானம் பண்ணுவோம்ல, அந்த கோயில தான் இருக்கேன். சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன். நீ இப்படி இருந்ததே இல்லையே. This is not your character. கோவில், அன்னதானம், what's all this? அம்மா சொன்னாங்க இதெல்லாம் செஞ்சா என்னோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையும்னு. அவங்க என்னுடைய நல்லதுக்காக தானே சொல்லுவாங்க. அதான் செஞ்சு பார்க்கலாமேன்னு. ஓகே, கேரி ஆன். பை தி வே, உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டெய்லர் பொண்ணு ஜாபுக்கு வரலையே அசோக்? சொல்லுங்க. இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை பார்த்தேன். அவ கடை ஏதோ ஒரு ப்ராப்ளம்ல இருக்கான். சுத்தமா அங்க பவரே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்போ கூட அவ யார்கிட்டயும் ஹெல்ப் கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நானே அவகிட்ட ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். அது கூட வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க பில்டிங் ஓனர் வீட்டில இருந்து கடைக்கு பவர் எடுத்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கா.